ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ராசிக்கு உரிய நோய்கள் என்ன என்பது சார்ந்த தகவலை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்கள், காணொளிக்குள் சொல்வோம். இதற்கு முந்தைய காணொளியில், அதாவது சிம்ம ராசி வரையில், கடகராசி முடிய சிம்ம ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, அது எத்தகைய நோய்களாக இருக்கும் என்பது சார்ந்த தகவலை சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்று அதன் தொடர்ச்சியாக சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி, சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் 6ஆம் இடம் மகரம், சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீச்சம், 8ஆம் இடம் மீனம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். ஆக இந்த ஜாதகத்திற்கு, இந்த லக்னத்திற்கு, ராசிக்கு வரக்கூடிய நோய்கள் சனியினுடைய ஆதிக்கத்தோடு, சனியினுடைய பாதிப்போடும், குருவனுடைய ஆதிக்கத்தோடும், குருவனுடைய பாதிப்போடும் கலந்த நோய்களை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது இதய தசை சார்ந்த நோய்கள், முதுகுத்தண்டு, வயிற்றுப்புண், அலர்ஜி கோளாறு, அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, ஸ்டெம் செல்ஸ், அட்ரினல், தலைவலி மற்றும் கண்வலி, வயிற்று வலி. சிம்ம லக்கணம் சிம்மராசியில் ஒருவர் பிறந்து விட்டார்களானால் அவர்கள் அல்சர் என்ற ஒரு நோய் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை கடப்பது என்பதற்கு சாத்தியமே இல்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் நிறைய பார்க்கிறோம். அதே சமயத்தில் இதயத்தினுடைய திசுக்கள் நீர் கோர்த்திருப்பது, வீக்கம் இருப்பது போன்ற விஷயங்கள் இந்த சிம்ம லக்கணம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது 6ஆம் இடமாக அமையும் பட்சத்தில், அல்லது சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் அமைந்திருந்தாலும் இந்த நோய் கண்ணில் தென்படாமல் காலத்தை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது நடைமுறை அனுபவம். கன்னி லக்கணம் கன்னி ராசி என்று பார்க்கும் பொழுது, கன்னி லக்கணம் கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் நீச்சம், கன்னி லக்கணம் கன்னி ராசியில் 6ஆம் இடம் கும்பம், சனியினுடைய ஆட்சி. அதே சமயத்தில் மேசம் ஆட்சி, சூரியன் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், சனி நீச்சம். இவர்களுக்கு கல்லீரல், சிறுகுடல், அடிவயிறு, முதுகெலும்பு, குடல், இடுப்பெலும்பு, குடல் உறிஞ்சுகள், கணையம், குடல் வாழ்வு, கிரண்யா போன்ற நோய்கள் இவர்களுக்கு வருவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. துலா லக்கணம் துலா ராசி என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், சூரியன் நீச்சம். துலா லக்கணம் துலா ராசிக்கு 6ஆம் இடம் மீனம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். 8ஆம் இடம் ரிஷபராசி, சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது மேல் இடுப்பு, எலும்புகள், தோல், விதைகள், பால்வினை நோய் மற்றும் புற்றுநோய், சிறுநீரகங்கள், குஷ்டம், பெண்களுக்கான இடுப்பு வலி, சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த துலா லக்கணம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நோய்களில் ஏதாவது ஒன்று அவர்கள் கண்ணில் காணாமல் வாழ்ந்து முடிப்பதற்கான வாய்ப்பில்லை. ஒரு 5 நிமிஷம். அடுத்து விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆட்சி, சந்திரன் நீச்சம். விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம் மேஷம், செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், சனி நீச்சம். 8ஆம் இடம் மிதுன ராசி, புதன் ஆட்சி. இந்த மேசராசியும் மிதுன ராசியுமே இவர்களுக்கு பெருமளவு வாழ்க்கையில் சோதனைகளை தரக்கூடிய நோய்களை உருவாக்கி தருகிறது. இதற்கு காரணகர்த்தா விருச்சிக லக்கணத்துக்குரிய செவ்வாய், அதாவது லக்னாதிபதி என்று கூறலாம். இனப்பெருக்க உறுப்புகள், ஆசனவாயு, சிறுநீர்ப்பை, கீழ் இடுப்பு, எலும்புகள், காய்ச்சல், அரிப்பு, கட்டி, புண், சிறுநீரக தொற்று, கர்ப்பப்பை பிரச்சனைகள், குழந்தையின்மை மற்றும் உயிரின குறைபாடுகள் போன்றவை ஏற்படுகிறது. தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு ஆட்சி, தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு 6ஆம் இடம் ரிஷபம், சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். 8ஆம் இடம் கடகம், அதாவது சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். இந்த தன்மையோடு
இவர்களுக்கு நோய்கள் வருகிறது என்பது நடைமுறை அனுபவம். தொடை எலும்பு, இடுப்பு நரம்பு பிரச்சனை, சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை இவர்களுக்கு பெருமளவில் வருவதை நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. காது, மறதி, வாய்வு, மனம் சார்ந்த பிரச்சனைகள், குதிகால் வலிகள் மற்றும் சர்க்கரை நோய்கள், பால் இன உறுப்புகள், கல்லீரல் செயல்பாடு, படபடப்பு, சிறுநீரக அரிப்பு போன்றவை இவர்களுக்கு அதிகமாக ஏற்படுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மகர லக்கணம், மகர ராசி, சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். மகர லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது மிதுனம், புதன் ஆட்சி. இந்த இடத்தில் வேறு எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, உச்சமும் பெறுவதில்லை. 8ஆம் இடம் சிம்மம், சூரியன் ஆட்சி. இந்த இடத்திலேயும் எந்த கிரகம் நீச்ச உச்சம் எதுவும் பெறுவதில்லை. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது எலும்பு, அலர்ஜி, வெட்டுக்காயம், முழங்கால் மூட்டு வலிகள், சிறுகுடல் நரம்புகள், தேவையற்ற பயம், செரிமானமின்மை போன்ற நோய்கள் உருவாகிறது. கும்பம் 11ஆம் கும்பலக்கணம், கும்பராசியில் சனி ஆட்சி. இந்த கும்பராசியிலையும் எந்த கிரகமும் ஆட்சியும் இல்லை, உச்சமும் இல்லை, நீச்சமும் இல்லை என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்பு. கும்பலக்கணம் கும்பராசிக்கு 6ஆம் இடம் கடகம், சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். 8ஆம் இடம் கன்னி, புதன் ஆட்சி, உச்சம், சுக்கிரன் நீச்சம். நோய்கள் கணுக்கால், பாதங்கள், இரத்த ஓட்டம், ஆஸ்துமா, மூச்சுத்திணறல், அலர்ஜி, வாயு தொல்லைகள், வயிறு வீக்கம், நகக்கண், தசை இறுக்கம், மனநோய், சைனஸ் போன்ற நோய்கள் இவர்களுக்கு வருகிறது. மீனம், இது காலபுருஷனுக்கு கடைசி லக்கணம் ராசி. இந்த மீன லக்கணத்தில் குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். மீன லக்கணம், மீன ராசிக்கு 6ஆம் இடம் சிம்மம், சூரியன் ஆட்சி. 8ஆம் இடம் துலாம், சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், சூரியன் நீச்சம். கால் விரல்கள், பாதம், கால் ஆணி, கால் வீக்கம், தூக்கமின்மை, தூக்கம் சார்ந்த நோய்கள், தைராய்டு, சிறுநீர் தாரை போன்ற நோய்கள் மட்டுமல்லாமல் காது பிரச்சனையும் இடதுகண் பிரச்சனையும் உருவாகுவதை நடைமுறையில் பார்க்க முடியும். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த மருத்துவம், ஜோதிடம் சார்ந்த, உடலியல் சார்ந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலையும் இந்த பதிவுகள் மூலம் வெளிக்கொணர இருக்கிறேன். இதை நீங்கள் வெளியில் ஒரு ஆசிரியரிடம் கற்க வேண்டுமென்றால் இதற்கு ஆயிரக்கணக்கில் செலவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த கற்றுக்கொள்வதற்காக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் விரயம் செய்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மருத்துவம் சார்ந்த தகவல் உங்களுக்கு இலவசமாக வருகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் இதை ஏனோதானாய் என்று பார்க்க வேண்டாம். மனித வாழ்க்கைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நேரடியாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நோய், கடன், எதிரி. இவர்கள் மூவரும் தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நேரடியாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையும் சக்தியும் பெற்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ பகிருங்கள். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ அல்லது உங்களுடைய நட்புகளுக்கோ தேவையாக இருக்கலாம், அல்லது இந்த தகவலுக்காக அவர்கள் காத்திருக்கலாம் என்பதை மனதில் கொண்டு வரக்கூடிய மருத்துவ சார்ந்த பதிவுகளை அனைவரும் பகிருங்கள். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.